என்ன செய்தாலும் அரசு ஊழியர்கள் நம்முடன் இருப்பார்கள் என்று இருமாப்புடன் இருந்த திமுகவின் முகத்திரையை கிழித்து எறிந்துள்ளனர் போக்குவரத்து தொழிலாளர்கள். மக்கள் நல அரசு என்று சொல்வதற்கான தகுதியை தமிழக அரசு இழந்து வருகிறது என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலர் ஆறுமுக நாயனார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது சமூக வலைதள பதிவு ஒன்றில் ஓய்வு பெற்றவர்களின் அகவிலைப்படி உயர்வு வழக்கில் கோவை அலுவலர் சங்கம் பெற்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி என்பவரை அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமித்துள்ளனர். அகவிலைப்படி உயர்வை மறுக்க பல கோடி ரூபாய் செலவு செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கை மிகவும் கொடூரமானது. மூத்த குடிமக்களை பாதுகாப்பதற்கான சட்டமெல்லாம் உள்ள ஒரு நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அரசு தன்னிடம் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்களுக்கு மிக பெரும் அநீதி இழைத்து வருகிறது. அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகள் ஏழை நாடுகள் மீது பொருளாதார தடை விதித்து இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்வதைப் போல தமிழக அரசு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் மீது ஏகாதிபத்திய மனநிலையில் பொருளாதார வன்முறையை அரங்கேற்றி வருகிறது. தமிழக அரசு மக்கள் நல அரசு என்று சொல்வதற்கான தகுதியை இழந்து வருகிறது. சட்டப்பேரவையில் ஒருமுறை தொழிலாளர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் மேல்முறையீடு செய்யும் அற்ப புத்தி இந்த அரசுக்கு கிடையாது என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி தெரிவித்திருந்தார். பலமுறை நீதிமன்றம் தீர்ப்பளித்த பின்பும் மேல்முறையீட்டை தொடர்ந்து செய்யும் இந்த அரசு கருணாநிதியின் பெயரை சொல்வதற்கும் தார்மீக ரீதியான உரிமை உண்டா என்பதை சிந்திக்க வேண்டும். அரசை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவதன் மூலம் அரசின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதன் மூலம் நமது உரிமைகளை வென்று காட்ட வேண்டும். ஒருபுறத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மீது பொருளாதார வன்முறையை தொடுக்கிறது, மறுபுறத்தில் பணியில் உள்ள ஊழியர்களின் நியாயங்களை காலில் போட்டு மிதிக்கிறது. அரசின் அநீதிக்கு முடிவு கட்ட சென்னையில் அணிதிரள்வோம் என்று அவர் கூறியுள்ளார். அடுத்த கட்டமாக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டங்களில் இறங்க இருப்பதாகவும், இதனால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான இன்னல்கள் வரவிருக்கிறது, அதனை எப்படி இந்த அரசு சமாளிக்கப் போகிறது என்பதையும் மக்கள் கவனித்து வருகின்றனர். இந்த நிலை வரும் 2026 தேர்தலில் கடும் தோல்வியை திமுக சந்திக்கப் போகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறி என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.